கிருஷ்ணரை பற்றி உபன்யாசகர்கள் பேசும்பொழுது ஏன் ராதா கிருஷ்ணா என்று சொல்கின்றார்கள்? கிருஷ்ணருக்கு 8 மனைவிகள். ருக்மிணி துவாரகையின் பட்டத்து ராணியாக விளங்கியவள். சத்யபாமா யாதவ இளவரசி. ஜாம்பவதி, காலிந்தி, மித்ரவிந்தை, நக்னஜிதி, பத்ரை, லக்ஷ்மணை, இந்த 8 மனைவிகள் கிருஷ்ணருக்கு உண்டு. இந்த 8 பேரும் என்ன நினைக்கின்றார்கள்? கிருஷ்ணருக்கு என் மீதுதான் பக்தி அதிகம், என் மீதுதான் அன்பும் நேசமும் அதிகமாக வைத்திருக்கின்றார் என்ற எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அன்பு போட்டியிலே நேரிடை போட்டி ருக்மிணிக்கும் சத்யபாமாவுக்கும் உண்டு. இதை அறிந்து கொண்டார் கிருஷ்ண பரமாத்மா. அவர் ஒரு சோதனை வைக்கின்றார். அவர் துவாரகையிலே படுத்திருக்கின்றார். ஒற்றை தலைவலியால் துடிக்கின்றார். அப்பொழுது எல்லோரும் கேட்கின்றார்களாம், கிருஷ்ணா, எத்தனையோ பேருக்கு நீ எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கின்றாயே, உன்னுடைய இந்த ஒற்றை தலைவலியை நீக்குவது எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்கின்றாராம், என் மீது மிகுந்த பக்தி வைத்துள்ள பக்தியினுடைய கால் தூசியை கொண்டு வந்து என்னுடைய நெற்றியிலே பற்றியிட்டால் இந்த ஒற்றை தலைவலி பறந்து ஓடிவிடும் அப்படின்னு ஒரு உபாயத்தை சொல்கின்றாராம். ஆனால் இதிலே ஒரு சங்கடம் இருக்கின்றது. கிருஷ்ணருடைய பாதத்தூளியை நம்முடைய சிரசின் மேல் நாம் தூவிக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய பாதத்தூளியை எடுத்து கிருஷ்ண பரமாத்மாவின் நெற்றியின் மீது தடவுவதாவது இது எவ்வளவு பெரிய அபச்சாரம். இதனால் நரகம் உண்டாகும் அல்லவா, நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா. இதனால் அத்தனை பேரும் பயப்படுகின்றார்களாம். ஆனால் இந்த கிருஷ்ணருடைய இந்த ஒற்றை தலைவலி தீரவே இல்லையாம். இதை கேள்விப்பட்டாலாம் ராதை, கிருஷ்ணருடைய காதலி. இதை கேள்விப்பட்டவுடன் கொஞ்சமும் தாமதிக்காமல் அவ என்ன பண்றா, தன்னுடைய காலடி மண்ணை எடுத்து அதை கொடுக்கின்றாளாம். இதை கொண்டு போய் கிருஷ்ணருடைய நெற்றியிலே தடவுங்கள், அவருடைய ஒற்றை தலைவலி பறந்து ஓடிவிடும் என்று. இப்படியே செய்கின்றார்களாம் பணியாட்கள். அப்பொழுது அவருடைய தலைவலி பறந்து ஓடிவிட்டதாம். இந்த செய்தியை கொண்டு வந்து ராதையிடம் சொல்கின்றார்களாம், அம்மா, நீ சொன்னபடி நாங்கள் செய்து விட்டோம், அவருடைய ஒற்றை தலைவலி பறந்து விட்டதானால் இதனால் உனக்கு நரகம் உண்டாகுமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொன்னாலாம் சிரித்து கொண்டே, என்னுடைய கிருஷ்ணருக்காக ஒரு தடவை கிடையாது, 1000 தடவை நான் நரகம் செல்லவும் தயாராக இருக்கின்றேன் என்று. இதுதானே உண்மையான அன்பு. இதனால் தானே உபன்யாசர்கள் சொல்கின்றார்கள் ராதே கிருஷ்ணா என்று. இப்படி 8 மனைவிகளுடைய கர்வத்தையும் குலைத்தாராம் கிருஷ்ண பரமாத்மா. இப்பொழுது தெரிகின்றதல்லவா நமக்கு ஏன் ராதே கிருஷ்ணா என்று சொல்கின்றார்கள் என்று. ராதே கிருஷ்ணா.